அமாலுல் ஹஜ் வல் உம்ரா என்று சொல்கிற இந்த பகுதியை தான் நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கிறோம். ஹஜ்ஜினுடைய செயற்பாடுகள், ஹஜ்ஜினுடைய செயல்கள் என்று சொல்கிற நேரத்தில் அதில் அர்கான் என்ற அந்தஸ்தில் உள்ள ஆமால்களை நாங்கள் அடையாளப்படுத்தலாம். ரெண்டாவது வாஜிபுகள் என்ற நிலைமையில் உள்ள ஆமால்களை நாங்கள் அடையாளப்படுத்திடலாம். அதே போல் சுன்னாக்கள் என்ற நிலைமையில் உள்ள ஆமால்களை நாங்கள் அடையாளப்படுத்திடலாம். அடுத்தது அல் அத்இயா, துஆக்கள் என்று சொல்கின்ற வகையிலான ஆமால்களை நாங்கள் அடையாளப்படுத்தலாம். இப்படி பல வகையில் நாங்கள் ஹஜ்ஜினுடைய செயற்பாடுகள் என்று சொல்கிற இப்படி பல வகையான பகுதிகளை நாங்கள் பார்க்கலாம். ஆனாலும் கூட நாங்கள் அமாலுல் ஹஜ் வல் உம்ரான்னு சொல்கிறதுல இந்த முதல் 2 பகுதிகளையும் தான் குறிப்பாக பார்க்குறதுக்கு இருக்கிறோம். அர்கான்களாக அமைகின்ற விஷயங்கள் என்ன, வாஜிபுகளாக அமைகின்ற விஷயங்கள் என்ன என்று சொல்கின்ற பகுதிகளை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் இந்த அர்கான் என்று சொல்கிறதுக்கும் வாஜிப் என்று சொல்கிறதுக்கும் இடையில் உள்ள பிரதானமான வேறுபாடு என்ன என்றால், ஏற்கனவே நாங்கள் அர்கானுக்கும் ஷுரூத்துக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் பார்த்துருக்கிறோம். பொதுவாக நாங்கள் சொல்லுவோம், அர்கான் என்று சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட செயலின் பகுதிகளை குறிப்பதற்குத்தான் இந்த ருக்குன் என்ற சொற்பிரயோகம் பயன்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் ஹஜ் என்ற செயற்பாட்டிட பிரதானமான அம்சங்கள் என்ன, பிரதானமான பகுதிகள் என்ன? ஹஜ்ஜை நாங்கள் 4ஆக பிரித்தோம் என்றால் அதில் பிரதானமான 4 பகுதிகளும் என்ன, அல்லது 5ஆக பிரித்தோம் என்றால் பிரதானமான 5 பகுதிகளும் என்ன? அப்போ ஹஜ் என்ற செயற்பாட்டிட பிரதானமான பகுதிகள் எவை என்றதை குறிப்பதற்குத்தான் இந்த அர்கான் என்ற சொற்பிரயோகம் பயன்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் இந்த அர்கான்களில் ஏதேனும் ஒன்று தவறி போகுமாக இருந்தால் ஹஜ் என்ற செயற்பாடே பாத்திலாகிவிடும், ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உதாரணத்துக்கு சொன்னால், நாங்கள் இப்போ அரஃபா, அல் வுகூஃப் பி அரஃபா, அரஃபாவில் தங்குதல் என்று சொல்கிறது அது ஹஜ்ஜில் பிரதானமான பகுதிகளில் உண்டு. அப்போ ஒருத்தர் அரஃபாவில் தரிக்கல்ல என்று சொன்னா, அந்த செயற்பாட்டை செய்யலை என்று சொன்னா அவருடைய ஹஜ்ஜே பாத்தில், அவர் ஹஜ் செய்யவில்லை என்று சொல்லி தான் கருதப்படும். அது நாங்கள் அர்கான் என்ற வகைக்குள்ளால் செய்வோம். அடுத்த வாஜிபாத் என்று சொல்கிறது ஹஜ்ஜில் பிரதானமாக கடமையான விஷயங்கள் என்றதை நாங்கள் குறித்து காட்டத்தான் இந்த வாஜிபாத் என்ற இந்த சொற்பிரயோகத்தை பயன்படுத்துகிறோம். ஹஜ்ஜில் வாஜிபுகளில் ஒன்று விடுபடுமாக இருந்தால் அங்கே நாங்கள் சொல்லுவோம் அத்தம், அதாவது அவர் அதுக்கு பகரமாக ஒரு குர்பான் கொடுக்கணும். வாஜிபுகள் ஒன்று விடுபட்டால் ஹஜ் பாத்திலாகுமாண்டா பாத்திலாகாது, ஹஜ் நிறைவேறும், ஆனால் ஒரு குறைபாட்டோடு தான் நிறைவேறும். அப்போ அந்த குறைபாட்டை நிவர்த்திக்க வேண்டும் என்றால் அவர் அதுக்கு என்ன செய்யணும் என்றால் ஒரு தம் கொடுத்தல் என்று நாங்கள் சொல்லுவோம். ஒரு தம், அதாவது ஒரு குர்பான் கொடுக்கணும். ஏதோ ஒரு உயிரினத்தை, ஆடோ மாடோ அப்படி ஒன்று அறுத்து அவர் பலியிடுவோம். அப்படி அறுத்து பலியிட்டால்தான் அந்த வாஜிபுல விடப்பட்ட அந்த குறைபாடு நிவர்த்திக்கப்படும் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்போ இந்த பிரதானமான 2 செயற்பாட்டு வகைகளைத்தான் முக்கியமாக நாங்கள் இங்கே பார்க்குறதுக்கு இருக்கிறோம். அப்போ நாங்கள் அதில் முதலாவது இந்த வாஜிபாத்தை நாங்கள் பார்ப்போம். முதலாவது நாங்கள் சொன்னது மாதிரி அல் இஹ்ராம் மினல் மீகாத், வாஜிபாத்தில் முதலாவது. அப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் அந்த குறிப்பிட்ட அந்த காலத்துக்குள்ளால் அதுக்கு முன்னர் எப்போவும் அவர் அந்த எந்த இடத்துலையும் இஹ்ராம் அணியலாம். அல்லது இப்போ ஷவ்வால் மாதம் அந்த பிந்தினத்துக்கு பிறகு அந்த மாதத்திலிருந்து அவர் எப்பவும் இஹ்ராம் அணியலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த இடத்தை கடந்ததற்கு பிறகு இஹ்ராம் அணிஞ்சாருன்னு சொன்னால் அவர் அந்த வாஜிபில் குறைபாடு விட்டிருக்கிறார். அப்போ அந்த மீகாத் அஸ்ஸமானி வல் மக்கானி, அதுதான் இந்த இடத்துல நாங்கள் வாஜிப்னு சொல்கிறோம். ரெண்டாவது அல் மபீத் பி முஸ்தலிஃபா. முஸ்தலிஃபான்னு சொல்கிறது அரஃபாவுக்கும் மினாவுக்கும் இடப்பட்ட ஒரு பகுதி, அதுக்கு தான் நாங்கள் முஸ்தலிஃபான்னு சொல்கிறோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவில் இருந்து மக்ரிப் ஆன உடனே, அதாவது சூரியன் அஸ்தமித்த உடனே அந்த இடத்துலேருந்து மினாவை நோக்கி புறப்படுவார். மினாவை நோக்கி போனால் மினாவை நோக்கி போகிற வழியில், அரஃபாவிலிருந்து மினாவை நோக்கி போகிற வழியில் இடையில் இருக்கிற ஒரு இடத்துக்கு பேர் தான் முஸ்தலிஃபா. அப்போ ரசூல்லாவுடைய அந்த ஹஜ்ஜில் அவர் எப்படி நடந்து கொண்டாருண்டா, அரஃபாவிலிருந்து மினாவை நோக்கி போகிற நேரத்தில் மக்ரிபு தான் புறப்பட்டார். புறப்பட்டு போய் முஸ்தலிஃபாவுக்கு போய்த்து தான் மக்ரிபை மிஷாவையும் சேர்த்து தொழுதார். சேர்த்து தொழுதுட்டு அங்கே கொஞ்ச நேரம் தூங்கினார். தூங்கி இரவு நடுநிசை தாண்டினத்துக்கு பிறகு அந்த இடத்துலேருந்து திரும்ப புறப்பட்டு மினாவை நோக்கி போனார். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செஞ்ச மெத்தட். அப்போ இதை வச்சு முஸ்தலிஃபாவில் தங்குதல்
என்று சொல்றதும், அங்க மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுதல் என்று சொல்றதும், அதே போல அங்க கொஞ்ச நேரம் தூங்குதல் என்று சொல்றதும் அது ஹஜ்ஜிட ஒரு பிரதானமான ஒரு வாஜிபாக கருதப்படுகிறது. அந்த வகையில இந்த செயற்பாட்டை செய்தல் என்று சொல்றது ஒரு வாஜிபான விஷயம். இதுல இதை ஒருத்தர் செய்யாம போனா அவரோட ஹஜ்ஜி நிறைவேறுமாண்டா ஹஜ்ஜி நிறைவேறும். ஆனாலும் கூட ஒரு வாஜிபை விட்ட குற்றச்செயல் இருக்கும். அதற்கு அவர் ஒரு தம் கொடுப்பதனூடாகத்தான் அதை இல்லாம செஞ்சு கொள்ளலாம். அப்ப இதுல மூன்றாவது வாஜிபா நாங்க சொல்றோம் ரம்யுல் ஜிமார். இது கிட்டத்தட்ட 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெற முடியுமான ஒரு விஷயம். அதாவது பெருநாள் தினத்தில் சுபகு, அதாவது சில அறிஞர்கள் சொல்வார்கள் முன்தசிபுல்லையில் இருந்து, இப்போ நாங்கள் முஸ்தலிஃபாலிருந்து புறப்படுறதானே நடுநிசி தாண்டத்துக்கு பிறகு, அந்த டைம்ல இருந்தே இந்த ஜிமார், அந்த கல்லறிதல் என்று சொல்றது அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லி சிலர் சொல்வார்கள். சிலருடைய அபிப்பிராயம் அப்படி இல்லை. அந்த சுபகு ஃபஜ்ர் உதயமாக இருக்கிற சுபகு தொழுகை ஆரம்பமாகின்ற நேரம், அந்த நேரத்திலிருந்து கல்லறிய முடியும். மறுநாள், அதாவது மறுநாள் சூரியன் மறையும் வரையில், பெருநாள் தினத்தில் சூரியன் மறைகின்ற வரையில் அந்த கெப்புக்குள்ளால் எப்போ வேணும்னாலும் இந்த கல்லறிதல் என்றது நடைபெறலாம். அதில் பொதுவாக பார்க்கலாம், அதில் 3 இருக்கிறது. ஜம்ரத்துல் அஸ்ஸுகுரா என்றது உண்டு, அல் உஸ்தா, அல் குப்ரா என்று 3 இந்த கல்லறிகின்ற இடம் இருக்கிறது. பெருநாள் தினத்தில் கல்லறிய வேண்டும் இந்த குப்ராவுக்கு மாத்திரம்தான். அதாவது அந்த இடத்துக்கு போய் 7 கற்கள் அந்த ஜம்ரத்துல் குப்ராவுக்கு மாத்திரம் எரிஞ்சிட்டு அது பிறகு தலைமுடிய நீக்கினால் எங்களுக்கு இஹ்ராம கலையலாம். அது பெருநாள் தினத்தில் செய்கிறது. அதற்கு பிறகு அடுத்து வருகின்ற 3 நாட்கள் ஐயாமு தஷ்ரீக், அந்த 3 நாட்கள்லையும் தொடர்ந்தும் இந்த 3க்கும் கல்லறியும். அதாவது ஐயாமு தஷ்ரீக், அது பிறை 11, 12, 13. பிறை 11ம் போய் முதலாவது சுஹ்ரா, அதற்கு 7 கற்கள், அப்புறம் உஸ்தா, அதற்கு 7 கற்கள், அடுத்த குப்ரா, அதற்கு 7 கற்கள். ஒரு 2ஆவது நாளும் போய் சுஹ்ராவுக்கு 7 கற்கள், உஸ்தாவுக்கு 7 கற்கள், குப்ராவுக்கு 8 கற்கள். 3ஆவது நாளும் சுஹ்ராவுக்கு 7, உஸ்தாவுக்கு 7, குப்ராவுக்கு 7. அப்படி அந்த 3 நாட்களும் கல்லறிய வேண்டும். அதுல உண்மையிலே வாஜிப் கட்டாயமானது முதல் 2 நாட்களும் தான். பிறநாள் தினம் அல்லாத ஐயாமு தஷ்ரீக் 3 நாட்கள்ல பிறை 11, 12 அந்த 2 நாட்களும் தான் கட்டாயமானது வாஜிப். 3ஆவது நாள் ஒருத்தர் விரும்பினா செய்யலாம், இல்லாவிட்டா செய்யாமும் மீக்கை. பிறை 8க்கு சொல்லுவார்கள் யௌமு தர்வியா, பிறை 9 யௌமு ஆரஃபா, பிறை 10 யௌமு நஹர், பிறை 11, 12, 13 அதெல்லாம் ஐயாமு தஷ்ரீக். பிறை 9ல் தான் அரஃபாவில் தரிப்பார்கள். இப்போ அது வாஜிபாத்தில் வரல. முஸ்தலிஃபால தரிக்கிறது பிறை 9 இரவு, பிறை 9 முடிஞ்சதுக்கு பிறகு பிறை 10 அந்த இரவுல தான் முஸ்தலிஃபால தரிக்கிறது. இப்போ இங்கிருந்து முன்தசிபுல்லைல் இரவு கடந்ததுக்கு பிறகு அங்கிருந்து திரும்ப மினாவுக்கு போகிறதுக்கு தொடங்குவாங்க. மினாவுக்கு போனதுக்கு பிறகு அங்கே சுபகிலிருந்து அடுத்த நாள் மகரிபு வரையில டைம் இருக்கிறது. இந்த ஜம்ரத்துல் குப்ரா, அதற்கு 7 கற்கள் எறிதல். அது பிறகு அடுத்த வருகின்ற 11, 12 இந்த 2 நாட்கள்லையும் கூட அவங்க இந்த 3க்கும் கல்லறியணும். 3க்கும் கல்லறியணும். சுஹ்ரா, உஸ்தா, குப்ரா. 12, 11, 12, 13 ஒருத்தர் என்ன செய்யலாம், கல்லறியலாம். ஒருத்தருக்கு அவசரம் என்று கருதினா 2 நாட்களோட முடிச்சு கொண்டு போக முடியும். அது பொதுவாக அப்ப 2 தான் அங்கன வாஜிப் விளந்தானே. அப்ப அந்த 3 சந்தர்ப்பங்கள், மொத்தம் 3 சந்தர்ப்பங்கள் வாஜிபானது. 4ஆவது சந்தர்ப்பம் வாஜிப் அல்ல விளந்தானே. அதான் நீங்க என்ன சொல்றது, இந்த ஐயாமு தஷ்ரீக் நாட்கள்ல கல்லறிதல் என்று சொல்றது. இப்ப யௌமு நஹர்ல கல்லறிதல் சுபகிலிருந்தே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஐயாமு தஷ்ரீக்ல கல்லறிதல் என்று சொல்றது ஜும்ஹூருடைய அபிப்பிராயம், சூரியன் உச்சிக்கு வந்து ஜவால், சூரியன் உச்சிக்கு வந்து நீங்கினதுக்கு பிறகு மகரிபு வரையில தான் அந்த கல்லறிவதற்கான சந்தர்ப்பம் என்று சொல்றதுதான் ஜும்ஹூருடைய அபிப்பிராயம். ஆனால் இமாம் அபூ ஹனீஃபா போன்றவர்கள் சொல்வார்கள் அதுவும் சுபகு தொழுகையிலிருந்தே நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்ற ஒரு கருத்தை தான் செய்ய முடியும் என்ற கருத்தை இமாம் அபூ ஹனீஃபா போன்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நவீன காலத்தில் கலாம் யூசுப் கர்லாய் போன்றாக்கள் எல்லாம் அபூ ஹனீஃபாவோட கருத்தை தான் தர்ஜீஹ் பண்ணியிருக்கிறார்கள். அதனால் அந்த இப்புள்ள சூழலில் இந்த நெரிசல் போன்ற இந்த வகையான சூழ்நிலைகளை தவிர்க்கணும்னு சொன்னால் நாங்கள் இந்த குறுகிய நேரத்தில்
அதாவது ஒரு 12 மணியிலிருந்து 6 மணி வரையில் உள்ள டைமில் மட்டும்தான் கல்லறிவதற்கான அனுமதி இருக்கிறான்னு சொன்னால் அவ்வளோ பேரும் அந்த இடத்துல தான் அந்த சந்தர்ப்பத்தில் ஒன்றுக்கு சேர பார்ப்பாங்க. அப்போ அது நெரிசலுக்கு வழிவகுக்கும். இப்போ கர்லாய் போண்டாக்கள் சொல்லுவாங்க என்றால் அந்த சூழ்நிலைகளை தவிர்க்கிறதுக்கு அபு ஹனீஃபாவோட பத்துவாக்கு வருவது தான் பொருத்தமானது. அவர் சொன்னார் காலையில் சுபகிலிருந்தே அப்போ செய்யலாம், யமுன் நஹர் போலவே ஐயாமு தஷ்ரிக்லையும் அதே மாதிரி செய்யலாம்னு சொல்கிற அந்த பத்துவாவை தான் நிறைய பலரும் வரவேற்றிருக்கிறார்கள். அப்போ இது நாங்கள் சொல்லுவோம் அல் ரம்யுல் ஜிமார் என்று சொல்கிறது மின் வாஜிபாத் அல் ஹஜ். மொத்தம் சொல்லுவார்கள் அங்கன 21, 2வது நாள் 21, எல்லாம் 42, திரும்ப முதலாம் நாள் 7, 49 கற்கள் எறிதல் தான் வாஜிப். அதுக்கு மேலே இன்னும் 21 கற்கள் வேணுமெண்டா எரியலாம், அது வாஜிப் இல்லை. வாஜிபான விஷயம் ஒன்றை வந்து இந்த வாஜிபுகளை பொதுவாகவே நான் நேரடியாக போய்த்து செய்யணுமாண்டா நேரடியாக போய்த்து செய்யணுமென்ற அவசியம் இல்லை. அதுக்கு எனக்கு என்னால் இயலாதுன்னு இருக்கிற நேரத்தில் நான் வக்கீலாக இன்னொருத்தர் அனுப்பி எனக்கு பகரமாக அவர் செய்யலாம், அல்லதானே? அது சாத்தியம், அது முடியும். அடுத்தது 4வது இதில் அல் மபீத் பிமினா லைலத்தை அத் தஷ்ரீக், அதாவது அந்த ஐயாமு தஷ்ரீக்ட அந்த 2 இரவுகளும் மினாவில் தங்குதல் என்று சொல்கிறது ஒரு வாஜிப். பிறை 11 வருவதற்கான ஒரு இரவு ஒன்று இருக்கிறேன், 10 பின்னேரம். அந்த 10 பின்னேரம் ஒரு இரவு, திரும்ப 11 பின்னேரம் அது ஒரு இரவு. இப்போ 12ஆம் நாள் நான் கல்லறிஞ்சிட்டேன் என்று வச்சா 12ஆம் நான் கல்லறிஞ்சிட்டு மினாவில் இருந்தேன்டா, மகரிபாகும் வரல மினாவில் இருந்தேன்னு சொன்னேன்டா, அப்போ என்ன செய்யணும்? நான் 3வது நாளும் இருந்து கல்லறிஞ்சிட்டு தான் போகணும். அப்போ அந்த 12வது நாள் நான் கல்லறிஞ்சா போயிடணும், மீனா விட்டு போய்த்திடணும். மினாவில் இருந்தேன்டா 3வது நாளும் என்ன செய்யணும்? கண்டிப்பாக கல்லறியணும். மகரிபாகும் வரல இருந்துட்டு மகரிப் ஆயிட்டா அப்புறம் போயிடலாம். அதனால தான் சொன்ன இந்த 2 நாளும் இருக்கிறது தான் வாஜிப். மகரிபானா அந்த நாள் நின்றாகணும், அவர் தானே நின்று மறுநாளும் கல்லறிஞ்சிட்டு தான் அவர் போகலாம். அவர் நின்றாருண்டா மகரிபாக நின்றாருண்டா வாஜிப் ஆயிரும். ஏன்னா குர்ஆன் சொல்லிக்கிற ஃபமன் தஅஜ்ஜல, யாருக்கு அவசரம் என்று கருதுறோ 3 நாளும் நிற்க தேவையில்லை, எங்களுக்கு அவசரம் போகணும் என்று கருதுறோ அவங்க தான் என்ன செய்யலாம்? போகலாம் என்று சொன்னது. அப்படி இல்லை, எங்களுக்கு அவசரம் இல்லை, 3ஆம் நாளும் அவர் ஆறுதலாக நின்றுக்கிறார். மினாலே மகரிபாவும் வரல இருந்துட்டாருண்டா அப்போ அந்த நைட்டை அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் கல்லறிஞ்சிட்டு தான் என்ன செய்யணும்? போகணும். கல்லெறியாமல் போகலாம், அதுதானே? அப்போ அதை நின்றா அவருக்கு வாஜிபாகும். அது அடுத்தது இதில் 5வது தவாஃபுல் வதா. தவாஃபுல் வதான்னு சொல்கிறது கடைசியாக எல்லா மக்காவில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தவாஃபுல் இஃபாதா, அதுக்கு பிறகு சஇ அது இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக இப்போ மக்கா விட்டு போக போகிறாங்க. மக்கா விட்டு போகிற நேரத்தில் ஒரு பிரியாவிடை மக்காவுக்கு அல்லது அந்த கஅபத்துல்லாவுக்கு ஒரு பிரியாவிடை கொடுக்கின்ற ஒரு தவாஃப் உண்டு செய்தல், இதுவும் ஒரு வாஜிப் தானே. இப்போ இவர் பிரியாவிடை தவாஃபை செஞ்சதுக்கு பிறகு அது பிறகு மக்கால இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாரண்டா, பர்ச்சேசிங் அது இதெல்லாம் முடிச்சு கொண்டு சாமானெல்லாம் வாங்கி கொண்டு வேறு வேறு பிஸ்னஸ் எல்லாம் செஞ்சு போட்டுட்டு அது பிறகு தான் மக்கா விட்டு போகிறாருன்னு சொன்னா அப்போ என்ன செய்யணும்? திரும்பவும் தவாஃபுல் வதா செஞ்சுட்டு தான் போகும். தானே. ஏன்னா தவாஃபுல் வதான்னு சொல்கிறது மக்காவில் செய்கின்ற கடைசி வேலை. அப்போ அந்த வகையில் அவர் மக்கால் இந்த எல்லா இபாதத்துகளை முடிச்சு கொண்டு கடைசியாக செய்கின்ற அமல் தான் என்னது? தவாஃபுல் வதா தானே. அப்போ அதுவும் ஒரு வாஜிபான விஷயம். என்ன ஒரு தவாஃப்னு சொல்கிறது? இது ஒரு தவாஃப்னு சொல்கிறது கஅபத்துல்லாவை 7 அஷ்வாத் 7 சுற்றுக்கள் சுற்றுவது தான் ஒரு தவாஃப். அப்போ அதுதான் வாஜிபான். இப்போ சுன்னத்தான தவாஃப் தாராளமாக வேண்டி கொண்டு செய்யலாம் தானே. தொழுகமாய் சுன்னத்தான நஃபிலான தொழுகை நாங்கள் தொழுகிற மாதிரி தான் தவாஃபும் அது போன்ற அதுக்கு சமானமான ஒரு அமல் இவ்வளவும் செய்யலாம். வாஜிபான தொழுகைகள் நாங்கள் செய்கிற மாதிரி இப்போ வாஜிபான தவாஃப் இருக்கிறது ஹஜ்ஜில், அது போக சுன்னத்தான தவாஃப் வந்து எவ்வளவும் செய்யலாம். அப்போ இந்த 5 செயற்பாடுகளை நாங்கள் சொல்லுவோம். இது வந்து வாஜிபாத்துல் ஹஜ், ஹஜ்ஜினுடைய வாஜிப். இந்த வாஜிபுகளில் ஏதேனும் ஒன்று தவறுமாக இருந்தால், தவாஃபுல் வதா தவறுதாக இருந்தாலும் சரி, அல்லது மினால தரிக்கிறது தவறுதாக இருந்தாலும் சரி, அல்லது கல்லறிதல் தவறி போகுமாக இருந்தாலும் சரி, அடுத்தது முஸ்தலிஃபால தரிக்கிறது தவறி போகுமாக இருந்தாலும் சரி, அடுத்தது அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துல எஹ்ராம் கட்டாமல் விட்டாலும் சரி, இதெல்லாம் என்னது? இந்த ஹஜ்ஜிட வாஜிபுகள் ஒன்றை விட்டு இருக்கிறார் என்று சொன்னால் அப்போ அவருடைய ஹஜ் நிறைவேறும். இதில் ஏதாவது அவர் தவறுகின்ற இடத்துல ஹஜ் இல்லாமல் போகாது, ஹஜ் நிறைவேறும். ஆனாலும் கூட அவருக்கு வந்து அந்த ஹஜ்ஜினுடைய முழுமையான பயன் கிடைக்காது. அப்போ அதை கண்டிப்பாக அவர் என்ன செய்யணும் என்றால் இதுக்கு ஒரு தம்
கொடுக்கணும். ஒரு குர்பான் ஒன்று இரத்த பலி ஒன்று அவர் கொடுக்கணும். அப்படி கொடுக்கின்ற நேரத்தில் தான் அங்கே அது நிறைவு அந்த முழுமை அடையும். தவாஃபுல் வதா அது தவாஃபுல் இஃபாதா மினல் அர்கான் அது கட்டாயமாக அது அந்த தவாஃபுல் இஃபாதா விடுபட்ட ஹஜ்ஜே இல்லை. தவாஃபுல் இஃபாதா அந்த இதுக்கு பிறகு இப்போ நாங்கள் சொல்கிறோமே அந்த கல்லெறிஞ்சிட்டு ஜம்ரத்துல் குபுராவில் போய்த்து பெருநாள் தினத்தில் கல்லெறிஞ்சிட்டு தலைமுடியை நீக்கினத்துக்கு பிறகு எப்போ வேண்டாலும் போய்த்து தவாஃபுல் இஃபாதா செய்யலாம். இடையில அதாவது கல்லெறிகிற சந்தர்ப்பத்திலையும் சரி அதுக்கு பிறகும் சரி அல்லது அந்த தலைமுடியை நீக்க முந்தியும் கூட அது செய்யலாம். சிலர் அப்படியும் செய்கிறாங்க. இப்போ அப்படியே போய்த்து ஜம்ரத்துல் குப்ராக்கு மினாலிருந்து ஜம்ரத்துல் குப்ராக்கு போய்த்து 7 கல்லெறிஞ்சு போட்டுட்டு அப்படியே போகிறாங்க மக்காவுக்கு போய் தவாஃபுல் இஃபாதாவை செஞ்சுட்டு சையன் செஞ்சுட்டு தலைமுடியை நீக்கிட்டு எஹ்ராம கலைஞ்சிருவாங்க. அப்படி செய்கிறாக்களும் ஈகிறாங்க. அப்படியும் செய்யலாம். அது செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாட்டி போய்ட்டு மினால இருந்து ஜம்ரத்துல் குப்ராவுக்கு போய்த்து கல்லெறிஞ்சிட்டு தலைமுடியை நீக்கி எஹ்ராம கலைஞ்சி போட்டுட்டு ஆறுதலாக போய்த்து அதே நாளில் வேணும்னாலோ மறுநாளோ எப்போவோ போய்த்து தவாஃபுல் இஃபாதா செஞ்சுட்டு சையம் முடிச்சுட்டு வரலாம். அப்படி செய்யலாம். நல்லது பல மாதிரி செய்யலாம். அல்லது ஜம்ரத் எல்லாம் முடிச்சு போட்டு ஐயாமு தஷ்ரீக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய்த்து தவாஃபுல் இஃபாதா செய்யவும் கேளு. அதுலேயும் பிரச்சனை. தவாஃபுல் இஃபாதா செஞ்சு போட்டுட்டு அப்படியே வதாவையும் செஞ்சுட்டு அடுத்த இன்னொரு தவாஃப் வதாவையும் செஞ்சு போட்டு போயிடலாம். அப்படின்னு செய்யலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளோதான். ஹஜ்ஜை பொறுத்த வரையில் ரசூலுல்லாஹ் ஹஜ் செய்கிற நேரத்தில் அந்த வார ரிவாயத்துகள் எடுத்து பார்த்தா சஹாபாக்கள் கேட்பான், யார் சொல்ல நான் அப்படி செஞ்சுட்டேன், இதுக்கு முந்தி அதை செஞ்சுட்டேன், அதுக்கு முந்தி இதை செஞ்சுட்டேன், என்ன செய்யன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லுவார் எஃப்அல் லா பாஸ், எதுவும் பிரச்சனை இல்லை. அப்போ ஹஜ்ஜில் தக்தீம் தஅkhீர்கள் ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. அவ்வளோதானே. முன்ன பின்னாக்கி கொண்டு செய்யலாம். அதில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. அது நாங்கள் மற்ற பாதையில் பார்க்கறது இன்னும் கிளியராக விளங்கும்.